இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்குச் செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. லூக்கா 1 அதிகாரம் 49 வசனம். வசன விளக்கம். இந்த வசனத்தை மரியாள் தன்னுடைய மகிமை பாடல் எனப்படும் ஜெபத்தில் சொல்கிறாள். இங்கு மரியாள் தன் வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்தான காரியங்களை நினைத்து நன்றியும் மகிமையும் செலுத்துகிறாள். வல்லமையுடையவர், எல்லாம் செய்ய வல்லவரும், மனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற வல்லவரும் ஆன தேவனை குறிக்கிறது. மகிமையானவைகளை எனக்குச் செய்தார். மரியாள் ஒரு சாதாரண பெண். ஆனாலும் தேவன் அவளை தன் இரட்சகரின் தாயாக தேர்ந்தெடுத்தார். இதுவே மிகப்பெரிய கிருபையும் மரியாதையும். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. தேவனுடைய நாமம் தூய்மையானது, பாவமில்லாதது, பயபக்தியுடன் போற்றப்பட வேண்டியது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த சிறியதோ பெரியதோ என எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து நன்றியுடன் அவரை துதிக்க கற்றுக் கொடுக்கிறது. நாம் யார் என்றாலும் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து மகத்தான காரியங்களைச் செய்ய வல்லவர். ஜெபம். பரலோக பிதாவே, என் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உமக்கு நன்றி. நான் தகுதியில்லாதவனாக இருந்தாலும் உமது கிருபையால் என்னை உயர்த்தி நல்லதை கொடுத்தீர். உமது நாமம் எப்போதும் பரிசுத்தமானது. உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை உமக்கு மகிமை கொடுக்கும் சாட்சியாக இருக்கச் செய்யும். எனக்குள் எப்போதும் நன்றியுள்ள இருதயமாக இருக்கச் செய். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.